சிலர்கள் அழகான இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒண்ணு, உங்களுக்கு ஒரு சகோதரர் சலாம் சொன்னாங்கன்னா உடனடியாக அவருக்கு பதில் சொல்வது உங்க மேல கடமை அது. சலாத்துக்கு பதில் சொல்லலன்னா நாளைக்கு எல்லாம் கேட்பான், அவர் உனக்கு சலா சொன்னாரு நீ ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லி எல்லாம் கேட்பான். நான் அவர் எனக்கு பிடிக்காது அதனால நான் பதில் சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது, அது கடமை. ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது விஷயம், உங்களுக்கு ஒருத்தர் சலா சொன்னாருன்னா அவருக்கு நீங்க பதில் சொல்வது உங்கள் மீது கடமை. இந்த கடமையை யாரை நிறைவேற்றுறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்க கூடாது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நோயாளியை நலம் விசாரியுங்கள். ஒரு யாரு வேணாலும் இருக்கட்டும், நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோ பழக்கமானவரோ உங்க தெருவுல வசிக்கிறவரோ உங்களுக்கு அவரு தெரிந்தவரோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாரு அப்படின்னு சொன்னா உடனே போய் பாருங்க. இல்ல அவருக்கு நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லை, ஒரு பெருசா ஒரு சொந்த பந்தம்லாம் கிடையாது.